எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே வந்து ஒரு கன்ஃப்யூஷனில் இருப்பீங்க. என்ன கன்ஃப்யூஷனில் இருப்பீங்கன்னா, குரூப் 2 இப்போ வந்து குரூப் 1 வந்திருக்கு. ஸோ குரூப் 2வும் வந்திருக்கு. அதே மாதிரி குரூப் 4ம் இனிமேலுக்கு வராதான்னு தெரியாது. ஸோ சில பேர் வந்து குரூப் 4க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. சில பேருக்கு வந்து ரெண்டுக்குமே எல்லாத்துக்குமே எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் ஆகும். ஸோ ஓகே, குரூப் 4 மட்டும் எலிஜிபிளானவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரூப் 4 வந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் வரும். இன்னும் ஒரு வருஷம் வரலனாலும் இன்னொரு வருஷம் வரதான் போகுது. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி டைமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. விட்டுறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கன்சிஸ்டன்சியை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த கன்ஃபியூஷனில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, சிலபஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். குரூப் 2க்கும் சிலபஸ் தெரியும், அதே மாதிரி குரூப் 4க்கும் சிலபஸ் தெரியும். ரெண்டும் ஒன்று தானுங்க. எப்படி இருந்தாலுமே நீங்கள் மறுபடியும் குரூப் 4க்கு படிக்க தான் போகிறீங்க. அந்த குரூப் 4 இருக்க அதே சிலபஸ் தானே குரூப் 2ல படிக்க போகிறீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு என்னத்துக்கு அந்த கன்ஃபியூஷன் வருது? அதே அப்படியே வந்து ரிவிஷன் மாதிரி எப்படி நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அது இத்தனைக்கும் குரூப் 4 இப்போ வந்து குரூப் 4க்கு படிச்சிருப்பீங்க. படிச்சுட்டு ஒரு முக்கால்வாசி படிச்சிருந்தீங்கன்னா ஒரு கால்வாசி விட்டுருப்பீங்க. அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. மறுபடியும் அந்த குரூப் 4க்கு இப்போ ரிவைஸ் பண்ணால் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. படிக்காததை மறுபடியும் படிங்க. 3 மாதம் படிச்சுட்டு போய் குரூப் 2 எழுதுங்க. எழுதிட்டு மறுபடியும் வந்து படிங்க. எப்படி இருந்தாலுமே அதை தான் திருப்பி படிக்க போறீங்க. ஸோ அப்படின்னும் போது ஏன் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரதுக்கு வந்து அது தேவையே கிடையாது. நீங்கள் குரூப் 2க்கு படிக்கலாமா இல்லை குரூப் 4க்கு படிக்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனே உங்களுக்கு தேவையே கிடையாது. குரூப் 2 படிச்சுட்டே இருங்க. அதே சிலபஸ் தானே, படிச்சுட்டே இருங்க. படிச்சுட்டே இருந்து நெக்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் போய் என்ன எக்ஸாம் வருது, குரூப் 2 வருதா போய் எழுதுங்க. குரூப் 2 நெக்ஸ்ட் ப்ரிலிமினரி வந்து எப்படி வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 எக்ஸ்ட்ராவாக தான் வருதே தவிர மற்றபடி எல்லாமே சிலபஸ் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. பட் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்படின்னும் போது நெக்ஸ்ட் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, இல்லைனா குரூப் 4க்கு போங்க. அவ்வளோதான் விஷயமே. பட் மற்றபடி வந்து இதில் உட்காந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோ வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அவசியமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால் குரூப் 2க்கு வந்து இப்போ எக்ஸாம் எழுதுங்க, அப்ளை பண்ணுங்கள். 19 வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ இனிமேல் அப்ளை பண்ணலாம் கூட அப்ளை பண்ணுங்கள், படிங்க, அதை போய் எழுதுங்க. உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அந்த மாதிரி வந்து விட்டுறாதீங்க. இருந்தாலுமே சப்போஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா விட்டுறாதீங்கன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சப்போஸ் வந்து ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விடுறதுக்கு ஒரு மனசு வராது. எப்படியோ ஒன்று மெயின்ஸில் அடிச்சிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே வந்து அந்த ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களை உந்தி தள்ளி உங்களை முன்னாடி கொண்டு போகும். ஸோ நீங்கள் வந்து அதனால் விட்டுறாதீங்கன்னா நான் சொல்லுவேன். குரூப் 2வும் எழுதுங்க. அதுக்கடுத்து போயிட்டு குரூப் 4க்கும் வந்து படிங்க. அதே சிலபஸ் தானே மாற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் வந்து குழம்பிட்டு உட்காந்துருக்காம அந்த டைமில் நீங்கள் படிச்சிங்கனாவே குரூப் 2வே பாஸ் பண்ணிடலாம். ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தாராளமாக படிங்க. குரூப் 2 படிங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வேறு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.